கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 28:11. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிபூர்ணமான நன்மைகளை தேவன் இன்னைக்கு கட்டளையிடுறாரா? இந்த தினத்தில் பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்றார், நீ வாழுகிற தேசத்தில், உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள். உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருகஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். என்ன கையிட்டு செய்தாலும் அதில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். எப்படின்னா பரிபூர்ணமாக நான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தரால் ஆகும்ல. உங்களை ஆசீர்வதிப்பை தான் தேவன் விரும்புகிறார். உன்னை கர்த்தர் உயர்த்த தான் விரும்புகிறார். உங்களை என்ன நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுங்க. நிச்சயமாய் பரிபூர்ணம் எல்லாவற்றும் பூரணமான ஆசீர்வாதத்தை இந்த தினத்தில் கொடுப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.